தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வழி நெறிக்கப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனங்களை மறைக்கவே திமுக அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார். ஒத்த மனிதர் வந்தாலும் கைது செய்யப்படுறாங்க, கைது செய்யறாங்க. நாங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி வந்தா அங்க வந்து கைது செய்யறாங்க. என் காரை தேடிக்கிட்டே இருந்தாங்க. நான் வேற நடந்து வந்தேன். என்ன தேடி வந்து ஒரு 25 போலீசார் என்ன சுத்தி வளைச்சு என்னமோ நான் தப்பிச்சே விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். அப்படி ஒரு பேர்ல அப்படி ஒரு அராஜகம். அதனால தமிழக அரசு எதையோ பார்த்து பயப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. யார் சொல்றது? இது அரசியல் ஆக்காம அவியல் ஆக்குவாங்கன்னு யார் கேட்டது? அண்ணன் ஸ்டாலின் தானே கேட்டாரு. அப்ப அவருக்குன்னா அரசியல், எங்களுக்குன்னா அவியல். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் இதைவிட ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்த காட்சிகளே இவை. அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயில் முன் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வேளச்சேரி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அசோக் தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தடையை மீறி போராடியதாக கூறி ஜெயக்குமார் உட்பட அதிமுகவினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றனர். உடனடியாக காவல்துறை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி சட்டத்தை நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கிறோம். அப்போது பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற ஜெயக்குமார் திடீரென சரிந்த போது அவரை கீழே இருந்த தொண்டர்கள் தாங்கி பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கோட்டூர்புரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச்செயல்களில் ஈடுபடும் விரோதிகளின் கூடாரமாக திமுக திகழ்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுக அமைச்சர்களுடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவுவதாக குறிப்பிட்டுள்ளார்.